இளம் வயசில் நிறை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் ஒன்று தான். அது இளம் வயசு, வயசானவங்க அப்படின்லாம் இல்லை. காரணம் ஒன்று தான். நம்ம உடம்புல எல்லாமே பஞ்சபூத அடிப்படையில் தான் இந்த உடம்புகள் இயங்குது. ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் ஆக்குபேஷன் பண்ணி அதனுடைய கண்ட்ரோலில் இருக்கும். மொத்தத்தில் இந்த 5 பஞ்சபூதங்களும் இந்த உடம்பை இயக்குது. ஆனால் அதில் ஒரு மூலகம் அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா, இந்த தலைமுடி இருக்கு இல்லையா, இந்த தலைமுடியை நம்மளுடைய நீர் மூலகம்னு சொல்லுவாங்க இந்த உடம்பில். இந்த நீர் மூலகம் தான் இந்த தலைமுடியை பராமரிக்குது. அப்போ அந்த கருமை நிறம்னு சொல்லுவாங்க. இந்த உடம்புல எங்கெல்லாம் கருமை நிறம் இருக்கோ அது எல்லாமே நீர் மூலகத்தோடைய வெளிப்பாடு. அப்போது அந்த கருமை உள்ள இந்த ஒரு முடி வெள்ளையாக மாறுது அப்படின்னா, இந்த வெள்ளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய காற்று மூலகம். அப்போ இந்த காற்று மூலகம்தான் இந்த வெள்ளை நிறம் இந்த உடம்புல. அப்போது நம்மளுடைய தலைமுடி வெள்ளையாக மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே நீர் மூலகம், காற்று மூலகத்திலேருந்து நீர் மூலகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. அப்போது இந்த காற்றுலேருந்து வரக்கூடிய சக்தி நீருக்கு ஒழுங்காக போகலைனாலும் இளநரை வரும், இல்லை அதிகமாக போனாலும் பிரச்சனை இருக்கும். அப்போ இங்கே காற்று சக்தியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும். அப்போ அந்த இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த இளநரை. இப்போ இந்த இளநரை வந்துருச்சுன்னா உங்கள் உடம்பு என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய காற்று சக்தியில் சில குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கு, இதை நீ கவனி அப்படிங்கிறது தான் நாம் புரிஞ்சுக்கணுமே தவிர, இளநரையை சரி பண்ணணுமானா அது கிடையாது. இளநரையை நீங்கள் சரி பண்ணணுன்ற அவசியம் தேவையில்லை. ஏன்னா இதை நீங்கள் சரி பண்ணுறதுல எந்த பலனும் இல்லை. இது எந்த மூலகத்தினால இது இப்படி ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த மூலகத்தை தான் நீங்கள் சரி பண்ணணும். இன்றைக்கி உள்ள அந்த காலத்தில் எல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு எப்படி சொல்கிறது, மன ரீதியான இது அப்போயெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் ஃபிசிக்கலாக தான் நம்ம வேலை பார்த்தோம், ஃபிசிக்கலாக தான் நம்ம உழைச்சோம். ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், ஒரு உழைப்பாக இருக்கட்டும், நல்லது எல்லாமே ஃபிசிக்கலும் நம்ம மனமும் சேர்ந்து இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உள்ள தலைமுறைகள்லாம் முழுக்க முழுக்க மனம் தான் இயங்குறத தவிர ஃபிசிக்கலாக எதுவுமே இயங்கலை. இன்றைக்கி சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குறது, அதிகப்படியான மனத்தை விரயம் பண்ணுறது, எல்லாமே மன ரீதியாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடம்புல ஒரு விதமான வெப்பம் ஏற்படும். அந்த சூடு, இந்த சூடு ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சூடு 2 விதமாக ஏற்படும். இந்த சூடு இந்த உடம்புல காற்று வழியாக தான் இந்த உடம்புக்குள்ளே பயணிக்கும். இந்த உடம்புக்குள்ளே எங்கே சூடு ஏற்பட்டாலும் இந்த காற்று மூலியமாக தான் இந்த உடம்புக்குள்ளே அது ரொட்டேஷன் ஆகும். அப்போ இந்த காற்று எங்கெல்லாம் போயிட்டு வருதோ, எதுக்குள்ளேயெல்லாம் போயிட்டு வருதோ, அப்போ இந்த காற்று என்ன ஆகுது, அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது அப்போ அந்த நீர்ச்சத்தானது ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், தண்ணி எவாப்ரேட் ஆகும். அப்போ தண்ணி ஆவியாகும்போது அங்கே தண்ணி சத்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த தண்ணி சத்து குறையும் போது இந்த இது எங்கே போய் பாதிக்குதுன்னா காற்றில். இந்த காற்று நேராக தண்ணியில் போயிட்டு இந்த தண்ணி சத்தை குறைக்கும் போகும்போது என்ன ஆகுதுன்னா முடி உங்களுக்கு இளநரை ஆகுது. இப்போ நீங்கள் என்ன பராமரிக்கணும் அப்படின்னா, உங்கள் உடம்பு வெப்பம் இல்லாமல் நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். மனசை அதிகமாக விரயமாக்கக்கூடாது. அப்போ உடல்நிலையை சமமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்களுடைய நீர் மூலகம் தண்ணி, உங்களுடைய தாகம் எப்படி இருக்குது, எனக்கு தண்ணி தாகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து முறையான தண்ணி சத்து உள்ள நீங்கள் எடுத்துக்கணும். 2வது காற்று சக்தி. இந்த உடம்புக்கு முதல்ல பிராணசக்தி தான் முக்கியம், காற்று ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் ஒழுங்கான முறையில் காற்று சக்தியை பராமரிக்கணும். எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி உள்ள மக்கள்கள் யாருமே அதிகமாக விளையாடுறது கிடையாது. விளையாட்டுனா என்னன்னு தெரியாது, நடைப்பயிற்சினா என்னன்னு தெரியாது, ஒரு வேலை பார்க்குறது இல்லை. அதே ஒரே இடத்துல உட்காந்து சிஸ்டத்துக்கு முன்னாடி 24 hours இல்லை முடிஞ்ச லெவல் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்து சிஸ்டம் முன்னாடியே விளாட்றாங்க, இல்லை டிவி முன்னாடியே உட்காந்துருக்காங்க. ஒரு குழந்தைகளாக இருக்கட்டும், இன்றைக்கி குழந்தைகளுக்கு விளையாட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவி, ஃபோனு, இதில் தான் விளையாட்டு. வெளியில் போயிட்டு ஃபிசிக்கலாக விளையாடுறாங்கன்னா இல்லை. முன்னாடியெல்லாம் குழந்தைகள் எங்கே வேணாலும் விளையாடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்குன்னே ஃபீஸ் வைக்கிறாங்க. இங்கே எங்கள்கிட்ட கொண்டுட்டு வாங்க குழந்தைகளை விளையாட்டு கற்றுக் கொடுக்குறோம், 5000 ரூபா ஃபீஸ், 2000 ரூபா ஃபீஸ், 1000 ரூபா ஒரு குழந்தைக்கு நாங்கள் விளையாட்டு கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி விளையாட்டோடைய முக்கியத்துவத்தை சில பேர் கொண்டுட்டு வர்றாங்க ஃபீஸ் பண்ணி. ஆனால் இந்த குழந்தைகளை யாரும் விளையாட விட்றதில்ல.
அப்போ நம்ம ஆரோக்கியமாக விளையாண்டா தானே நம்மளோட சுவாசம் ஒழுங்காக போயிட்டு வரும். அதெல்லாம் இன்றைக்கி யாரும் செய்கிறதில்ல. ஸோ யாராக இருந்தாலும் இந்த உடம்புக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கு இல்லையா? இப்போது நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க, ஒரு இன்ஜின் இருக்குது. மினிமம் இங்கேருந்து நீங்கள் ஒரு 300 கிலோமீட்டர் நீங்கள் போகணும் அப்படின்னா, அந்த இன்ஜின் ஒரு 300 கிலோமீட்டர் போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு 100 கிலோமீட்டர் போகணும், ஒரு 10 நிமிஷம் ஓய்வு கொடுக்கணும். திரும்ப ஒரு 100 கிலோமீட்டர் போகணும், ஒரு 10 நிமிஷம் ஓய்வு கொடுக்கணும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா அந்த இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். கண்டினியூவாக நீங்கள் 300 கிலோமீட்டர் போனீங்கன்னா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆயிரும், இன்ஜின் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓட்டாமல் அப்படியே வச்சுருந்தாலும் இன்ஜின் வீணாக போயிடும். அது மாதிரி தான் இந்த உடம்பும். ஃபிசிக்கலாக இந்த உடம்புக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ ஆக்டிவேட் பண்ணணும்னு ஒரு முறை இருக்கு இல்லையா? இந்த உடம்புக்கு தேவையான உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை நீங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏதோ ஒரு வகையில். இந்த உடம்புக்கு அனைத்து உறுப்புகளும் வேலை செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா இந்த உடம்புல காற்று சக்தி நல்லாயிருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு அந்த இளநரையிலேருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம்.